வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி தோசை தான் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம மாவெல்லாம் ஆட்ட தேவையில்லை. ரெண்டாவது வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இந்த தக்காளி தோசை ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தோசையை நீங்கள் ஊற்றிடலாம். நைட் ஆகட்டும் காலையில் ஆகட்டும் 2 நேரத்துக்குமே நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஊற்றலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி தோசைக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு போடுறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இந்த இஞ்சி பூண்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் போடாமல் கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சோம்புமே உங்களுக்கு சிலருக்கு சோம்போட வாசனை பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்க போடாமல் கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி இதை நல்லா கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிர் இதில் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா தக்காளி எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுல் வச்சுருக்கேன். இந்த பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிற மாவு எல்லாத்தையுமே இது 3 ஸ்பூன் ரவை போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். கோதுமை மாவு 1 கப்பு வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தண்ணியாக கலக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு கலக்கும் போதே பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இதை கரைச்சிக்கணும் மாவை. அதனால் தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. நமக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வரணும். அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். மாவில் ஒரு பச்சை மிளகாய் ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துருவோம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் உங்களுக்கு தேவை இருந்தால் சேர்த்துக்கங்க. பிடிக்காது அப்படின்னா சேர்க்க வேண்டாம். நான் வெங்காயம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா நம்ம மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா ரவை போட்டிருக்கோம். அந்த ரவை கொஞ்சம் ஊறட்டும். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். தோசை மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மெலிசாக தோசை ஊற்ற முடியும். இந்த மாதிரி எடுத்து இப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கம்மியான தீயில் வச்சுருங்க. நல்லா அது நல்லா மொறுமொறுன்னு வரட்டும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது 2 சைடு நம்ம திருப்பி போட தேவையில்லை. ஒரே சைடு வெந்தவுடனே அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கலர் பாருங்கள், பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது. நீங்கள் திருப்பி போடாமல் ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் காலையில் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இந்த தோசையை பண்ணிடலாம். ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னாக்கா நைட் கரைச்சி வச்சு ஒரு 15 நிமிஷம் இதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு மேலே எடுக்காது. ரொம்ப சிம்பிளான தோசை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.